வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க. இது மிக எளிமையான கணக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? சரி, இப்போ கணக்குக்குள்ளே போவோம். இப்போ ஆர் என்ன கொடுத்துட்டாங்க, xy such that x is equal to 2y, x belongs to 2 3 4 5, y belongs to 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸுக்கு இந்த மதிப்பு பிரதியிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு 2. ஃபஸ்ட்டு என்னது, ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். x is equal to 2y அப்படின்னு இருந்துச்சுன்னா y is equal to என்னதுன்னா x/2. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கணக்கு செய்வோம். ஃபஸ்ட்டு x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, 2. x is equal to 2 எனில் அப்படின்னா என்னது, y is equal to 2/2 1. அடுத்து x is equal to 3. 3ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், y is equal to 3/2. அடுத்து நெக்ஸ்ட் x is equal to 4. 4ன்னு கொடுக்கும்போது y is equal to 4/2 2. அடுத்து x is equal to 5. 5ன்னு கொடுக்கும்போது y is equal to என்ன வரும், 5/2. சரி, இப்போ ஒய்க்கு நம்மளுக்கு இங்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க 1 2 3 4. இந்த 3/2 5/2லாம் அதில் இல்லை, அது மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யலாம், அம்புக்குறி படம் போடும்போது அதை மார்க் பண்ணும்போது கவனமாக மார்க் பண்ணுறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் போட்டு ஹெட்டிங் நல்லா கோடு, கீழே கோடு போட்டுக்கோங்க. அம்புக்குறி படம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அம்புக்குறி படம்னாலே 2 வட்டம் வரைவோம். சரி, 2 வட்டம் வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸு, இது ஒய். எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா, இது எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இது ஒய்ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸில் என்ன இருக்குது, 2 3 4 5. அம்புக்குறி படம்னா கணங்கள் இருக்கிறதுனால கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எழுதிக்கோங்க. 1 2 3 4. இப்போ நம்மளுக்கு வந்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 1. அடுத்து 3 இல்லை, அடுத்து 4 இருக்குது, 4 2. இப்போ என்ன இருக்குது, 3க்கு இல்லை, ஜோடி இந்த அம்புக்குறி படத்தில் இல்லை. நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வரைபடம். வரைபடம் நம்ம கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம வரைபடம் கணக்காக வரைஞ்சிக்கோங்க. கட்டங்களாக போடணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் மட்டும் எழுதிக்கோங்க. கரெக்டாக எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் எழுதிட்டு நம்ம அளவுகள்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. என்ன எழுத போகிறோம், 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 1 2 1 2 1 போட்டு புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு 2,1. அடுத்து நம்மளுக்கு பின்னம் கிடையாது, 4 2 4 2. உனக்கு நேர்கோடுலாம் அவங்க வரைய சொல்லலை. நீங்கள் நேர்கோடுலாம் வரையக்கூடாது. வெறுமனை புள்ளியை வச்சு மார்க் பண்ணாலே போதும். இதுக்கு முன்னாடி இங்கே எழுதும்போது என்ன எழுதணும், வரைபடம் எழுதிக்கோங்க. வரைபடம் குறிக்கன்னு இருக்காங்களா, ஹெட்டிங் எழுதிக்கோங்க. வரைபடம் வரைபடம்னு எழுதிட்டிங்கன்னா போட்டு அன்லைன் பண்ணிக்கோ. இதுக்கு ஒரு மார்க்கு விழுந்துடும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பட்டியல் முறை. பட்டியல் முறைனா ஒன்றும் கிடையாது, நம்ம ஜோடியில் எழுதுகிறோம் இல்லையா, ஆர்ன்னு போட்டு ஜோடி எழுதுகிறோம்ல, அதுதான் பட்டியல். இப்போ ஆர் போட்டுட்டு வரிசைகள் என்னென்ன இருக்குது, 2,1 4,2. அவ்வளோதான். எளிமையாக 5 மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம். அந்த கணக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள்.